வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ தற்போதைய நிலவரப்படி தாவேகா 102 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. திமுக 68 இடங்கள்லயும், அதிமுக 64 இடங்கள்லயும் முன்னிலை வகிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு ரிசல்ட் வந்து என்ன குறிப்பிடும்னு நினைக்கிறீங்க சார்? தாவேகா இந்த வாட்டி ஆட்சி அமைச்சிருவாங்களா? இந்த மணி வந்து இப்போ 1:47 ஆகுது. இந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது தாவேகா இந்த ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்ற கருத்துக்கள் வலுவா பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில இத எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு இல்ல ஆட்சி பொலிட்டிக்கலான அமைப்பாங்க ஆட்சி ஆட்சி அமைப்பாங்கன்னா காங்கிரஸ், பாமக ம். அது இப்படி மாற்று சில கட்சிகள் அதிமுக கூட்டத்திலிருந்து திமுக கூட்டத்திலிருந்து சிறு கட்சிகள் உள்ளே சென்றால் மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் அமைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. ஆ. அதுக்கு அடுத்தபடியாக எஸ்ஐஆர் என்பது புதுமை. ம். கிட்டத்தட்ட 4.5 கோடி ஓட்டுல சராசரியா 2 கோடி ஓட்டுகள் தான் கிட்ட எண்ணப்பட்டிருக்காங்க. ம். இன்னும் 2.5 கோடி 1000 ஓட்டு 200 ஓட்டு இது மாதிரி தான் நிறைய தொகுதியில முன்னேறி ஓகே, இருக்கு. ஓகே. ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. நமக்கு 4 முறையும் எதுவுமே இவங்கதான் கவர்மெண்ட் உக்காராங்கன்ற முடிவு செய்யக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக்க வேணாம்னு சொல்லி பார்க்கப்படுறேன். ஏன்னு சொன்னா இந்த சதவீதங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ம். அதனால இது புதிய வரலாறு, புதிய தேர்தல். அப்படி பாக்குறப்ப 4 மணி வரை எதுவும் முடிவு செய்யாம ஆகஸ்ட்ல இருக்கும். ஏன்னா இன்னும் 2 கோடி ஓட்டு இருக்கு. அந்த 2 கோடி ஓட்டுல ஏதாவது மாற்றங்கள் கூட ஏற்படலாம். ஏன்னா அது கணிக்க முடியாத தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் பலமுறை பிரஸ் மீட்ல சொல்லிட்டேன். இது கணிக்க முடியாத தேர்தல், புதிய வரலாறு, புது வித்தியாசத்தை படைக்கிற தேர்தல் சொல்லி சொன்னேன். அப்ப கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னே கூட்டணி அமைக்காத போதே விஜய் அவர்கள் தான் முதலமைச்சருக்கான ரேஸ்ல இருக்கான்றதை நான் முதல் முறையா தமிழ்நாட்டுல நான் தான் பதிவு பண்ணேன். அதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழப்பட்டது. அப்படி இருந்த போதும் நான் முதலாக என்னுடைய ஐபிஎஸ் மூலமாக முதலமைச்சர் இதுல திரு விஜய் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் தான் ரேஸ்ல இருக்காங்க, எடப்பாடி 3வது இருக்கான்னு சொன்னா அது ஒன்றுதான் நடந்திருக்கு. ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 102 சீட்டு இப்போ தற்போது போயிட்டு இருக்கு. 68 சீட்டு திமுக போயிட்டு இருக்கு. 64 ஏடிஎம்கே போனாலும் இது நிரந்தரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னும் 4 மணி ஆகிற வரை பொறுமை காற்றால் நன்றாக இருக்கும். இன்னும் 2 கோடி ஓட்டுகள் எண்ணப்படுறாங்க. எதையாவது மாற்றங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா குறைவான எண்ணங்கள் தான் வாக்குகள் போய் கொண்டிருக்கல. ஏதாவது மாற்றங்கள் வருமோ என்ற எதிர்பார்ப்போடு நானும் ஒருவராக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே சார். சார் இப்ப பாஜக பாத்தீங்கன்னா 27 இடங்கள்ல 2 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் அவர்களும் சாத்தூர் தொகுதியில முன்னிலை வகிச்சுட்டு தான் இருக்கிறாரு. சோ பாஜக இந்த மாதிரியான தொடர்ந்து கடந்த முறையாவது 4 எம்எல்ஏக்களோட இருந்தாங்க. இந்த முறை அதையும் விட கம்மியான ஒரு வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான நிலை இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழகத்தில் இனிவரங்களது பாஜக தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது. பாஜக இதுக்கு இனிவரங்களது தேர்தல் அரசுக்கான கட்சியாக தமிழகத்தில் இல்லை என்று பார்க்கலாம். ஒன்று. சாத்தூர் தொகுதியை பொறுத்த நயினா குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் 250 வார்டு ஓட்டுகள் தான் முன்னிலை இருந்து கொண்டிருக்கிறார். அது 5 முனை போட்டியாக இருப்பதனால் கட்டாயம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினமான காரியம். ஆகவே சாத்தூரை பொறுத்தவரை எந்த முடிவும் எடுக்கப்பட வேண்டாம். தேர்தல் முடிவுகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தளி தொகுதியும் அதே போலதான். அவர்கள் கிட்டத்தட்ட 27 தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிகள் ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம். அதிர்ஷ்டங்கள் நடந்தால் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா 27 தோல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவிலும் 64 தொகுதிகள் இருக்கிறது. அது சற்று இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதுவே நிரந்தர இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ளாமல் இப்ப தாவேகா 102 வந்துருச்சு. 107, 108 இப்ப 102 வந்துச்சு. இப்போ இதுக்கு அடுத்து பாக்குறபோது இன்னும் 4 மணி வரை இந்த களம் கணிக்க முடியாத தேர்தல் முடிவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொறுமை காற்று இன்னும் நம்ம 4 மணி வரை எந்த முடிவும் செய்யப்படாமல் இருக்கிறது நல்லதுன்னு பாக்குறேன். எனக்கு இன்னும் 2 கோடி ஓட்டுகளை என்ன செய்யப்படுற காரணம் இருப்பதனால குறைவான வாக்கு வித்தியாசம் ஒரு 3000 ஓட்டு, 2000 ஓட்டு, 500 ஓட்டு, 200 ஓட்டு வித்தியாசம் எல்லாம் முன்னிலை இருக்கிறது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டாம். மாற்றங்கள் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எஸ்ஐஆர் தமிழக அரசியல் புதுசு. இது புதிய வாக்காளர்கள் புதுசு. அப்படி பார்க்கிற போது பொறுமை காற்று நம்ம 4 மணி வரை முடிவு செய்யாமல் இருந்தால் ஆகஸ்ட் இருக்கும் நான் பார்க்கப்படுறேன். தாவேகா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைக்க முடியாதது இந்த மூலமா தெரிய வருது. சோ திமுக, அதிமுக ஓட்டுகளை அதிகமாக டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறதால தாவேக்கு இந்த வாக்குகள் பெறப்பட்டிருக்காங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகள் நிறைய டிரான்ஸ்பர் ஆகப்பட்டிருக்கிறது. இந்த எலெக்ஷனை பொறுத்த தலைவருடைய பிரச்சாரங்கள் எடுப்படவில்லை, தேர்தல் அறிக்கை எடுப்படவில்லை, பணம் கொடுத்தது எடுப்படவில்லை. ஆகவே விசிரமான தேர்தலாக விசிரண முடிவாக இருப்பதனால் நாம் 4 மணி வரை காத்திருப்பது நன்றாக இருக்கும் நான் பாக்குறேன். சார் இப்போ எதுவுமே எடுபடலன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா விஜய் அவர்கள் பெரிய அளவுல எல்லா தொகுதிகளிலும் கேம்பெயின் கூட பண்ணல அவரு. ஆனா அவருக்கு தான் சாதகமாக இப்போதைக்கு ரிசல்ட் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய பலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பலம் என்பதை விட விஜய் முகத்துக்கால் விழுந்த ஓட்டுகள் தான் இது ஒழிய மற்றபடி பலத்துக்கான தேர்தலாக இது பார்க்கப்பட வேண்டாம். சார் அப்போ அந்த விஜயினுடைய முகம் அப்படின்றது பலமானதா பார்க்கலையா நீங்க?
இல்ல இல்ல அதாவது திராவிட இயக்கங்கள் மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கலைஞர் இருக்க பிறகு எடப்பாடி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிகள் 2 பேருடைய ஆட்சிகள் மக்கள் பிடிக்காதனால் 2 ஆட்சிகளும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் ஈடுபட்டு மக்கள் வெறுப்பு இருக்கிறதால் 2 வெறுப்பின் காரணமாக தான் இவருக்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இது தொங்கு சட்டமா அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது, மெஜாரிட்டி கவர்மெண்டா இருப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை. அதனால இதுனா நம்ம இன்னும் பார்த்தா கிட்டத்தட்ட ஓட்டுகள் சதவீதங்கள் எண்ணப்படுவதனால நம்ம பொறுத்து இருந்து ஆக சிறந்தா இருக்கும். தாவேக்கடைய சீட்டுகள் ஒன்னொன்னா குறைஞ்சிட்டு வருது. சோ இது இன்னும் 2 கோடி ஓட்டு இருக்கிறதுனால எதையாவது எதுனாலும் நடக்கலாம் என்ற பார்வையில் நான் சொல்லப்படுறேன். சார், இப்ப தொங்கு சட்டசபை இருக்குன்னு சொல்றீங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாவேகாவுக்கு பேக்கப் பண்ணி தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்ற கருத்துகளும் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்ற இதுவும் இருக்கு இல்ல இல்லையா? அது இந்த நேரத்தில் நான் முடிவு செய்வது கரெக்டா இருக்காது. ஏன்னா இன்னும் 2 கோடி வாக்குகள் இருக்கிறது, எண்ணப்பட வேண்டிய வாக்குகள் இருக்கிறது. அதனால் எதுனாலும் நடக்கலாம். சோ நம்ம இதுவே முடிவாகி விட்டது என்ற எடுக்க ஒரு தேர்தல் இது அல்ல. இதுவரை வரலாற்றிலே நடக்கிற தேர்தலில் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு இந்த முடிவு வந்துவிட்டது. இவங்க ஆட்சி எடுக்கக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை இறுதி வரை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனால் கிட்டத்தட்ட எண்ணப்பட வேண்டிய வாக்குகள் இன்னும் 2 கோடி வாக்குகள் இருக்கிறது. அதில் கட்டாயம் மாற்றங்கள் ஏற்பட்டால் நம்ம எதிர்பார்க்காத முடிவு கூட வரும். இப்ப பாருங்க தாவேகா 100 போய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 7-8 தொகுதிகள் இழந்து கொண்டு வருகிறது. ஆகவே இன்னும் 2 கோடி ஓட்டுல எதுனாலும் நடக்கலாம். சோ பொறுமை காக்கிறது நல்லதா இருக்கு. இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கலன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே சார். பொறுமை காக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. என்ன மாதிரியான நிலை இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இறுதியா ஒரு கேள்வி சார். இப்ப அமைச்சர்கள் எல்லாருமே தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அது நீங்க கொஞ்சம் பார்த்து தானே சார் ஆகணும். ஆரம்ப கட்டத்துல இருந்து பின்னடைவு இல்ல அப்படின்றப்போ திமுக அமைச்சர்கள் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் மட்டுமே குறியா இருந்தார்கள். கட்சி தொண்டர்களை கூட கண்டுகொள்ளவில்லை. கட்சிக்காரர்களாம் அதிருப்தி, மக்கள் எல்லாம் அதிருப்தி காரணமாகத்தான் வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. மக்களோடு நெருக்கமாக அமைச்சர்கள் இல்லாத காரணத்தினால் அது ஒரு கிட்டத்தட்ட பின்னடைவை சந்திக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக தொண்டரிடமும் மக்கள் நெருக்கமாக இருந்தார்கள். இந்த 5 ஆண்டுகள் நெருக்கம் இல்லாத வருமான ஈட்டக்கூடிய நோக்கத்திற்கு பெரிய மைனஸ் அமைஞ்சது. அதாவது திமுக அமைச்சர்கள் தோல்பது ஒன்றும் பெரிய இதுக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அவர்கள் ஆளுமை எழுந்தார். குறிப்பா துரைமுருகன்லாம் 14ஆவது முறை நின்றுக்கவே கூடாது. அவர் நின்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு. சோ அவருக்கு மாற்று வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். நிறைய தவறுகளை அதிமுக திமுக கேண்டிடேட் சொதப்பி இருக்காங்க. சோ அப்படி பாக்குறபோது திமுக நிறைய சொதப்பல் செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு பின்னடைவா இருக்கு. கூட்டணி அணுகுமுறையில் பின்னடைவு. இப்படி திமுக நிறைய சொதப்புகளை செய்த காரணத்தினால் தான் தாவேகா இந்த அளவுக்கு வாக்கு வங்கி பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஓகே சார். ஓகே. உங்க கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.